ரெண்டு பத்துட்டு இருக்கு மேல எத்தர மாட்டேங்கிறேன் வந்து 3 இருக்கு குழந்தை அன்னைக்கு எடுத்து வந்துட்டேன் அப்படியே அடுக்கி வச்சிருக்கேன் ம் தாசன் இதை கேட்க மாட்டேங்க ஒரு நாள் தான் சமக்கலாம் அன்னைக்கு தான் எப்பயுமே சமக்கலாம் எடுத்துன்னு வைக்கேன்
Tudo.
வாழ்க வளமுடன், நலம் பெருக்க வளம் பெருக்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கோட்டை மாவட்டம் பூனை ஏகுனின் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் வி செல்வநாதன் அவர்கள் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை தினம் காலை 5 மணி முதல் 6 மணி வரை நிகழ்வு நடைபெறுகிறது. இன்று நமது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் இணைந்து வழங்கும் சங்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் உதவி ஆளுநர், தலைவர், செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் இறைவணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம், சொல், செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுணர்வும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நானும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவார். வாழ்க வளமுடன். அடுத்து இறை வேண்டுதல் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ள நலன் மேம்பட அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் நிறைந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவை யாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். என் மனம் சாந்தமானது, என் மனம் இரக்க குணமுடையது, என் மனம் நல்வினையாற்றக்கூடியது, என் மனம் நல்லெண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாய். இயற்கை பேராற்றலே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை வேண்டுதலை அடுத்து தினம் ஒரு திருக்குறள் வாசிக்க வருகிறார் ஐயா கண்ணப்பன். திருக்குறளில் மருந்து என்ற அதிகாரத்தை பார்த்து கொண்டுள்ளோம். இன்று 945வது திருக்குறள். மாறுபாடில்லா உணவு மருத்து உண்டின் ஊறுபாடில்லை உயிர்க்கு அப்படிங்கிறாரு. அதாவது உடலுக்கு ஒத்து போகக்கூடிய உணவு. வாத பித்த கபம் சொல்லுவோம். அப்போ அந்த வாத பித்த கபம் அறிந்து உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த உடலுக்கு ஊறுபாடில்லை அப்படிங்கிறாரு. அப்போ காலையில கபமாக இருக்கக்கூடிய நேரங்கள்ல முன்னவர்கள் பழைய சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. குளிர்ந்த உணவு அப்படிங்கிற நிலையில சொல்லப்படுது. அந்த குளிர்ந்த உணவுகள் நம்ம பழைய சாப்பாடா இருந்தனாலும் எடுத்துக்கலாம். அதே சமயத்துல பழங்களை எடுத்துக்கலாம். இப்படி கொண்டு வர்றாங்க. அடுத்து மதியம் வாதத்துக்கானது. வாதத்துக்கு சமைச்ச உணவு காய்கறிகள் அப்படிங்கிறாங்க. இரவுல நீராவியில வேக வச்ச உணவு. இப்போ செய்யும் பொழுது இந்த வாத பித்தம் கபம் சமன்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திருக்குறள் மிக முக்கியமான திருக்குறள். மருந்து என்ற அதிகாரத்தில். வாழ்க வையகம். அடுத்த பயிற்சியாக
மூட்டு இயக்க பயிற்சி. பொது பொது இறக்கி பொது பொது அனைவருக்கும் காலை வணக்கம். இப்பொழுது நம்ம 10 மூட்டுக்குள்ள அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 10 மூட்டுக்குள்ள அசைக்கும் பயிற்சி, இயக்கும் பயிற்சி பார்க்க போறோம். அதில் முதலாவதாக கணுக்கால் பயிற்சி. இடுப்புல கை வச்சுக்கோங்க, நேரா நின்னுக்கோங்க. கணுக்கால் பயிற்சி. முதல்ல வலது கால் உள்நோக்கி சுத்துறோம். 1 2 3 4 5. அடுத்து வெளிப்புறமா சுத்துறோம். 1 2 3 4 5. அடுத்து இடது கால் உள்புறமா சுத்துறோம். 1 2 3 4 5. அடுத்து வெளிப்புறமா 1 2 3 4 5. ஓய்வு. ஒரு அளவான மூச்சுக்காற்று. மெதுவாக உள்ளிழுத்து வெளியேற்றுங்க. அடுத்ததாக கால் முட்டி பயிற்சி. அப்படியே இரு கால்களையும் சேர்த்து வைத்து இரு கைகளையும் கால் முட்டி மேல வச்சுக்கோங்க. முதலில் வலது புறமாக சுழற்சி செய்ய போறோம். 5 முறை. 1 2 3 4 5. அடுத்து இடதுபுறமாக 1 2 3 4 5. ஓய்வு. உடம்ப தளர்வா வச்சுக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுறோம். அடுத்ததாக இடுப்பு பயிற்சி. இரு கால்களையும் ஒரு 1.5 அடி கேப்ல விரிச்சு வச்சுக்கிறோம். இரு கைகளும் இடுப்புல இருக்கட்டும். வலது பக்கமா சுழற்சி செய்ய போறோம். ஒரு 5 முறை. 1 2 3 4 5. அடுத்து இடதுபுறமாக 1 2 3 4 5. ஓய்வு. மூச்சை கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுங்க. மீண்டும் கால்களை விரித்து வைத்துக் கொள்கிறோம். முதுகு தண்டிற்கான பயிற்சி. அப்படியே கைகள் இடுப்புல இருக்கட்டும். ஒரு நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து கீழ் நோக்கி செல்லும் போது மூச்சுக்காற்றை வெளிவிடுறோம். மேல் நோக்கி வரும்போது பின்னோக்கி வளையும் போது மூச்சுக்காற்றை உள்ளிழுக்கிறோம். ஒன்று
2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கைகளை ஓய்வு, உடம்பு ஓய்வுக்கு வந்துருது. கைகளை ரிலீவ் பண்ணிடுறோம். மூச்சை கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று. நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுறோம். அடுத்ததாக முன்னும் பின்னும் வளைஞ்சோம் இல்லைங்களா? இப்ப இடுப்புக்கு பக்கவாட்டில் பயிற்சி கொடுப்போம். கால்கள் விரிச்சு வச்சுக்கோங்க. முதுகுத்தண்டுக்கு இடுப்புக்கு வலதுபுறமாக ஒரு 5 முறை, இடதுபுறமாக ஒரு 5 முறை. கால் பெண்டாகாம இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று, நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுங்க. அடுத்து தோள்பட்டை பயிற்சி. அப்படியே கைகளை மேல உயர்த்தி காதோடனா சேர்த்து வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு 10 முறை உள்நோக்கி சுத்துறோம். 2 கைகளையும் உள்நோக்கி சுத்துறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து வெளியில 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கைகளை ஓய்வு கொண்டு வந்துடணும். உடம்பும் ஓய்வுல இருக்கட்டும். ஒரு ஆழமான மூச்சு காற்று, நீண்ட மூச்சு காற்று இழுத்து மெதுவாக வெளியேற்றுறோம். அடுத்ததாக கை முழங்கைக்கும் முழங்கை பயிற்சி. 2 கைகளையும் கோர்த்து அப்படியே பிடிச்சுக்கோங்க. முதல்ல வலதுபுறமாக ஒரு 10 முறை சுழற்சி பண்றோம். அடுத்து இடதுபுறமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 முறை. 1 2 3
5 6 7 8 9 10. அடுத்து இடதுபுறமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கைகளுக்கு ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று, நீண்ட மூச்சுக்காற்று இழுத்து மெதுவாக வெளியேற்றுறோம். அடுத்ததா இது அமர்ந்த நிலையில செஞ்சுக்கிறேன், உங்களுக்கு நின்ற நிலையில தெரியாது. கை மணிக்கட்டு பயிற்சி. கைகளை நல்லா முன்னாடி நீட்டிக்கிறோம். உள்நோக்கி வளைக்கிறோம் 10 முறை. உள்நோக்கி சுழற்சி பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப வெளிநோக்கி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று இழுத்து மெதுவா வெளியேற்றுங்க. விரல்களுக்கான பயிற்சி. நல்லா கைகளை விரிச்சு வச்சுக்கோங்க. இந்த கட்டை விரலை உள்ள வச்சு இறுக கைகளை மூடி ஒரு 10 முறை திறக்க போறோம். மூடி மூடி திறக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகளை தளர வச்சுக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுங்க. அடுத்து கழுத்து பயிற்சி. இரு கைகளும் இரு காலும் முட்டி பிடிச்சிருக்கட்டும். வலதுபுறமாக ஒரு 5 முறை மெதுவாக. ஒன்று 2 3 4 5. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று இழுத்து மெதுவாக வெளியேற்றுங்க. அடுத்து இடதுபுறமாக கழுத்தை சுழற்சி பண்ண போறோம். 1 2 3 4 5. கழுத்து பகுதிக்கு ஓய்வு. ரொம்ப பிடிப்பில்லாம தளர்வா வச்சுக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று. கண்களை மூடிக்கோங்க. ஒரு நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுங்க.
மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். சொல்லுங்க. அடுத்த பயிற்சியாக சூப்பர் பிரைன் யோகா தோப்பு கரணம். காதுல ஒரு 1/2 அடி கேப்ல வச்சுக்கோங்க. இரு கைகளையும் காதை பிடிச்சுக்கோங்க. அதுல வலது கை மேல இருக்கு, இடது கை உள்ள இருக்கு. இரு கைகளும் நம்மளுடைய காது பகுதியை பிடிச்சிருக்கு. 1. கீழே உட்காரும் போது மூச்சு காற்ற வெளிவிடுங்க. மேல எழுந்திருக்கும் போது மூச்சு காற்ற உள்ளிடுங்க. 2. 3. 4. 5. 6. 7. 8. 9. கைகளுக்கு ஓய்வு, உடம்பு பகுதிக்கும் ஓய்வு. இரு கைகளையும் கோர்த்து வச்சுக்கிறோம். மூச்சை கவனிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுங்க, மெதுவாக வெளியேற்றுங்க. மீண்டும் ஒரு ஆழமான பயிற்சி. மூச்சை கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுங்க. இப்போ 9 முறை பண்ணியிருக்கோம். இன்னொரு 9 முறை தோப்பு கரணம் போட போறோம். அடுத்து வலது கை உள்நோக்கி பிடிச்சுக்கிறோம். இடது கை வெளிப்புறமா பிடிச்சுக்கிறோம். இரு கைகளும் உங்களுடைய காதை பிடிச்சிருக்கு. மீண்டும் தோப்பு கரணம். 1. மேல் நோக்கி வரும்போது மூச்சை உள்ளிடுங்க. உட்காரும் போது மூச்சை வெளிவிடுங்க. 2. 3. 4. 5. 6. 7. 8. 9. அப்படியே கைகளை விடுவிச்சுக்கிறோம். கைகளும் தளர்வா இருக்கு, உடம்பும் தளர்வா இருக்கு. சுவாசத்தை கவனிக்கிறோம். கைகள் கோர்த்த நிலையில் ஆழமான மூச்சுக்காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.
அடுத்த நிகழ்வாக சுவாசத்தை கவனித்தல். கண்ணப்பனையா அவர்கள். உடலை நேராக வைத்து இரு கைகளும் ஆனந்த முத்திரையில், அதாவது உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கிறது, கண்கள் மூடிய நிலையில் சுவாசத்தை கவனித்தல். உடல் தளர்வாக இருக்கட்டும், அதே சமயத்தில் நேராக இருக்கட்டும். முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். நம்முடைய முதுகுத்தண்டு மூளையுடன் தொடர்புடையது, கீழ் மூலாதாரத்தில் தொடர்புடையது. நேராக வைத்திருக்கிறோம். உள்ளே செல்லக்கூடிய காற்று மூக்கு துவாரங்களில் பட்டு அப்படியே மூச்சுக்குழாய் வழியாக உள்ளே சென்று நுரையீரல் பற்றி படர்ந்து அங்கிருந்து கோடிக்கணக்கான செல்களுக்கும் உள்ளே சென்று மெல்ல வெளியேறுகிறது. இந்த மூச்சு காற்றே உயிர் காற்று. இந்த மூச்சு காற்றின் இயக்கமே மன இயக்கம். இந்த கணத்தில் நாம் செயல்படுவோமானால் இந்த கணத்தில் உள்ள மூச்சை கவனிக்கிறோம். நாம் நிகழ்காலத்தில் பயணிக்க வேண்டுமானால் இந்த சுவாசத்தின் பக்கம் திருப்பி ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்து நம்மை நிகழ்காலத்துக்கு இட்டு செல்வோம். சுவாசம் தானாக இயங்குகிறது. அந்த சுவாசத்தை நாம் கவனிப்பாளராக இருக்கிறோம். அது தானாக நிகழ்கிறது. அந்த நிகழ்வை நாம் பார்வையாளராக இருந்து கவனிக்கிறோம். கவனித்தல் மட்டுமே நம்முடைய வேலை. சுவாசம் இயல்பாக நடக்கிறது. உள்மூச்சு வெளிமூச்சு, உள்மூச்சு வெளிமூச்சு. உங்களுக்கு சுவாசத்தின் மேல் கவனத்தை செலுத்த முடியவில்லை என்றால் ஒரு ஆழ்ந்து உள்ளிழுத்து வெளிவிட்டு அதற்கு பிறகு மீண்டும் அந்த சுவாசத்தில் கவனத்தை செலுத்தலாம். மூச்சு காற்றிலேயே இருக்கட்டுங்க கவனம். மிக எளிமையான பயிற்சி, முக்கியமான பயிற்சி. காற்று கல்லையும் தேய்க்கும் என்பார்கள். கல்லையும் மண்ணாக்கக்கூடிய சக்தி காற்றுக்கு உண்டு. அந்த காற்றின் மேல் கவனத்தை வைத்து நம்மை நிகழ்காலத்துக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். கவனம் மூச்சு காற்றிலேயே இருக்கட்டுங்க. நீங்கள் ஓய்வாக இருக்கும் பொழுது பகல் நேரங்களில், மற்ற நேரங்களில், எந்த நேரங்களில் ஓய்வு இருந்தாலும் அந்த சமயத்தில் உங்களுடைய கவனத்தை சுவாசத்தின் பக்கம் திருப்பி நம்முடைய எண்ணங்களை, மனதை நிகழ்காலத்துக்கு கொண்டு வரலாம். மெல்ல இரு கைகளையும் உரசி இரு கண்களிலும் வைத்து சுவாச பயிற்சி நினைவுக்கு கொண்டு வருகிறோம். வாழ்க வையகம். அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கத்தை விளக்க வைத்தார் ஐயா கண்ணப்பனையா. உணவு விஷயங்களில் நாம் முதலில் ஒற்றைக்கிளையில் வரக்கூடிய உணவை பார்த்தோம். அதற்கு பிறகு அந்த உணவை எப்படி சாப்பிடலாம், எப்ப சாப்பிடலாம் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம். அதுக்கு பிறகு நேற்றைய நிகழ்வாக எந்தெந்த வரிசை பட்டியலில்
சக்தி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அதுல நேத்து முதல் விஷயமாக பிரபஞ்ச சக்தியை பார்த்தோம். அதுக்கு பிறகு காற்றை பார்த்தோம். இந்த காற்று உள்ள புகுந்து வெளியில வர்ற மாதிரி தான் இந்த வாஸ்து வச்சிருப்பாங்க. அப்போ காற்று புகாத வீட்டில் வைத்தியம் புகுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ கட்டாயம் உங்களுடைய வெளிக்காற்று உள்ள வர்ற மாதிரியான அமைப்பு இருக்கணும். நாங்க கூட என்ன சொல்றோம் அப்படின்னோம்னா, முகத்தை மூடி தூங்க வேண்டாம்னு சொல்றோம். பல நபர்களை, ஆஸ்துமா தொந்தரவுக்காரங்களை, வீசி இருக்கிறவங்களை முதல்ல கேட்கக்கூடியதை முகத்தை மூடி தூங்குறீங்களா, போர்வையால இல்லையா அப்படிங்கிறத நாங்க கேட்கிறோம். அப்போ அந்த காற்று நல்லா உள்ள போய் வரணும். நீங்க வீட்டுக்குள்ள வரணும்னா நல்லா கதவை திறக்கணும். அதே போல இந்த வீடு, இந்த உடம்புங்கிற ஒரு வீடு உள்ள திறக்கணும் அப்படின்னா அதுக்குதான் ஆசன பயிற்சி வச்சிருக்காங்க. அப்போ அந்த ஆசனங்கள் நம்ம அடுத்த நிலைகள் வரும். முதல்ல நம்ம மூட்டு பயிற்சி வச்சிருக்கிறோம். இந்த மூட்டு பயிற்சிகள் நல்லா இயங்குச்சு அப்படின்னா அதுக்கு பிறகுதான் ஆசன பயிற்சிகளை நம்ம கொண்டு வர்றோம். அதனால மிக முக்கியமானது இந்த காற்று அப்படிங்கிறது. இந்த காற்றை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 35 திருமந்திரங்கள்ல மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு அட்டாங்க யோகத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா நீர். அந்த நீர் என்பது நீங்க பயிற்சிக்கு வரக்கு முன்னாடியே குடிச்சிடணும். பயிற்சி முடிஞ்ச பிறகும் குடிச்சிடணும். நல்லா குளிர்வித்தல்னு சொல்லியிருக்கிறோம். குளிக்கிற முறையெல்லாம் சொல்லியிருக்கிறோம். இதையே நீங்க பயன்படுத்திக்கீங்க. அதுக்கு பிறகு நம்ம பழங்கள் சொல்லியிருக்கோம். பழங்களுக்கு அடுத்து கொட்டைப்பருப்புகள் சொல்லியிருக்கிறோம். கொட்டைப்பருப்புகளுக்கு அடுத்தது கீரைகள் சொல்லியிருக்கிறோம். கீரைகளுக்கு அடுத்து காய்கறிகள், பயிர் வகைகள், தானியங்கள் சொல்லியிருக்கோம். இந்த விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப நீங்க அதையே மனநினைவு கொண்டு வந்துட்டு வரிசைப்படுத்தி கொண்டு வந்துட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க தூங்குற போது பாத்தீங்கன்னா இரவுல இடதுபுறமாக கை வச்சு தூங்குறது ரொம்ப நல்லது. ஏன் நல்லது அப்படின்னா, இந்த இடதுபுறம் தான் இந்த இரைப்பை இருக்கு. இந்த உணவு குழாய் உள்ள போயிட்டு இந்த இடைப்புறத்துல இருந்து அப்படியே சிறுகுடலுக்குள்ள பயணிக்குது. அப்போ இந்த இடதுபுறம் வைக்கும் பொழுது ஜீரண ஒழுங்கா இருக்கும். அதே சமயத்துல என்ன ஆகும்னா, இரவுல தூங்கும் பொழுது இந்த வலது நாசியில கொஞ்சம் இந்த வலது நாசி வெப்பக்காற்று. இந்த வெப்பக்காற்று உள்ள அந்த உணவை எரிக்கிறதுக்கு பயன்படும். அதனால தூங்கும் பொழுது நீங்க அதை கவனிச்சு செய்யுங்க. நிச்சயமாக தூங்கிய பிறகு உடல் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும். அது நமக்கு தெரியாமையே நடக்கும். அடிச்ச செயலாக நடக்கும். ஆனா கட்டாயம் நீங்க காலையில எழுந்திருக்கும் பொழுதும் நீங்க படுக்கும் பொழுதும் இடதுபுறமாக கை வச்சு படுக்கணும் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சு அதை செயல்படுத்த வேண்டியிருக்கு. அதற்கு பாத்தீங்கன்னா, உடல் பயிற்சி என்பது யோக பயிற்சியாக இருக்கலாம். யோக பயிற்சிக்கு அடுத்த நிலையில தான் மற்ற உடல் பயிற்சிகள் வருது. நடைப்பயிற்சியா இருக்கலாம், அல்லது தோட்ட வேலையாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில ஒரு அரை மணி நேரமாவது நம்முடைய உடலை இயக்க வேண்டியது இருக்கு. அடுத்து காலையில ஒரு 7ல இருந்து 9 மணி வரைக்கும், இந்த 7ல இருந்து 9 வரைக்கும் நம்ம மண்ணீர்ல இயங்கக்கூடிய நேரம். அதை நம்ம அடுத்தடுத்த நிலைகள்ல இந்த முறைகளை உங்களுக்குள்ள பயிற்றுவிச்சிருவோம். இந்த 7 to 9ல உணவு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது இரைப்பை இயங்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துல உணவு எடுத்துக்கோங்க. அதே சமயத்துல ஒரு இனிப்பு, காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் சேர்த்துன ஒரு உணவு இருக்குது அப்படின்னா, அல்லது ஒரு பாயாசம், அல்லது ஒரு பழம் இருக்கு, அல்லது ஒரு ஸ்வீட் இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்வீட்டை இனிப்பை முதல்ல சாப்பிடணும். அந்த சாப்பிடுறதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒரு 6 முறை உணவை மெல்ல வேண்டும். ஏன்னா இனிப்பு, காரம், உப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, இப்படி 6 சுவைகள் இருக்கு. இந்த 6 சுவைகளும் இந்த நாட்டுல பிரிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருக்கோம். அதனால ஒரு 6 முறையாவது நீங்க மெல்லுங்க. நீங்க முதல்ல கூட நீங்க விரல வச்சுக்கிட்ட எண்ணி கூட பயிற்சி கொண்டு வரலாம். பல நபர்களை பார்த்திருக்கிறோம். நாங்க பல வருடமாக பள்ளிகள்ல குழந்தைகள் உணவு எடுத்துக்கிறத பார்த்துக்கிறோம். பல குழந்தைகள் பல்வேறு நிலைகள்ல உணவு எடுத்துக்குது. உங்க வீடுகள்ல உங்களுடைய குழந்தைகளை, அல்லது நீங்க ஏதாவது ஒரு விசேஷங்கள்ல பாருங்க, ஒரு டம்ளர் தண்ணி குடிப்பாங்க, ஒரு டம்ளர் எடுக்குவாங்க, அப்புறம் ஒரு டம்ளர், அல்லது பேசிட்டு சாப்பிடுறது, இப்படி, அல்லது படங்கள் போட்டா அப்படியே விழிங்க. இந்த நிகழ்வு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சுவைகள் நாக்கிலேயே பிரிக்கப்படாம உள்ள போச்சு அப்படின்னா
அந்த சுவைகளையும் சேர்த்து இதையும் பிரிக்கும் பொழுது உடம்புக்கு ஒரு லோடு அதிகமாகுது. அப்போ அந்த சுவைகளை பிரிக்கப்பட்டு விளங்கணும். அதே சமயத்துல இனிப்பு சுவையை உணவுக்கு முன்னாடி கொடுங்க, பின்னாடி கொடுக்க வேண்டாம். நாங்களே கூட இந்த விஷயங்கள் புரியாததுக்கு முன்னாடி உணவை சாப்பிட்டு அதுக்கு பிறகு பழம் சாப்பிடுற முறையில இருக்கு. அதுக்கு பிறகுதான் இந்த தத்துவங்கள் எல்லாம் உருவாங்க. இந்த இனிப்பு சுவையை முன்னாடி கொடுக்கறது, குறிப்பா பழங்களை எடுத்துட்டு கூட நீங்க உணவு மதிய உணவுக்கு முன்னாடி கூட ஒரு பழமோ 2 பழமோ, இரவுல ஒரு பழமோ 2 பழமோ சாப்பிட்டு அதுக்கு பிறகு உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உணவு முழுமையாக ஜீரணிச்சு உடல் தன்மையப்படுத்துறதுக்கு இது பயன்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, காலையில் இஞ்சி கடும்புதல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் கொண்டிடில் கோலூன்றி நடப்பவனும் கோலின்றி நடப்பானே அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ காலையில ஏதாவது குடிக்கிறது போது அந்த இஞ்சி அல்லது மல்லி, மதிய நேரம் சுக்கு கலந்த பானம் குடிக்கிறது, இரவு கடுக்காய் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக முக்கியமானது. அந்த கடுக்காயும் தாய்ப்பாலும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கடுக்காய இரவுல நீங்க உணவுக்கு பின்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உடல் முழுவதும் சுத்தமாகுது, பெருங்குடலை சுத்தப்படுத்துது. ரெண்டாவது காயகல்ப மூலிகையில கடுக்காய் மிக முக்கிய பங்கு வகிக்குது. உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய கடைகள்ல நிச்சயமாக சித்த மருத்துவ கடை இருக்குது அப்படின்னா அந்த திருவிழா இல்லாத கடையே இருக்காது. நீங்க அந்த திருவிழாவை வீடுகள்ல வச்சுக்கலாம். எப்படி கடுகு மிளகு சேர்த்தோ அதே போல ஒவ்வொரு வீடுகள்லையும் உங்களுக்குள்ள அந்த அஞ்சரை பெட்டிக்குள்ள இந்த கடுக்காய் இருந்ததுன்னா திருவிழா இருக்கு அப்படின்னா எப்பேற்பட்ட தொந்தரவுகளை, குறிப்பாக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய கேன்சரை குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற நிலையில இருக்கிறது கூட குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் நாளைக்கு இந்த வாழ்வியல் வகுப்பு விரிவாக பார்க்க போறோம். அடுத்த பயிற்சிக்கு நம்ம போக போறோம். அடுத்ததாக சாந்தியாசனம். நேற்று செய்தது போல் படுத்த நிலையில் சாந்தியாசனத்தை செய்கிறோம். இந்த படுத்த நிலையில் செய்ய முடியாத பெரியவர்களாக இருந்தால் நிச்சயமாக அமர்ந்து கொள்ளலாம். பெரும்பாலும் படுத்து செய்வதே இதனுடைய முழு பயனை அனுபவிக்க முடியும். மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை, மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்பார்க்கு மண்மனம் மனோலயமாகுமே அப்படிங்கிறாரு திருமூலர். அப்போ மண்மனம் என்பது அந்த மனம் நீங்க எங்க குவிக்கப்படுறீங்களோ, எங்க நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு உயிராற்றல் அதிகமாகும். அதனாலதான் இந்த சாந்தியாசனத்தை எல்லாரும் முதன்மைப்படுத்துறாங்க. எப்படி உடல் பயிற்சியை யோக பயிற்சியை முதன்மைப்படுத்துறோமோ அதே போல இந்த சாந்தியாசனம் என்பது மீண்டும் பழைய நிலைக்கு வருவதற்கு, உயிராற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு இது முக்கியமான ஆசனமாக சொல்லப்படுகிறது. படுத்த நிலையில் அப்படியே கால்கள் தளர்வாக இருக்கணும், கண்கள் மூடி இருக்கணும், இடங்கைகள் மேல் நோக்கி இருக்கணும். கவனம் கால் விரல்களில் பாதம், உள்ளங்கால், கணுக்கால், கெண்டைக்கால், முழங்கால், முட்டி பகுதி, பகுதி, இடுப்பு பகுதி, இவ்விடங்கள் தளர்வாக இலக்கமாக ஓய்வு நிலையில் உள்ளது. ஆழ்ந்த மூச்சு. இடுப்பு பகுதியில் கவனம், வயிற்று பகுதியில் கவனம். வயிற்று பகுதியில் உள்ள இரைப்பை, மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கணையம் அனைத்து உறுப்புகளும் தூண்டப்பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நீண்ட காற்றுள் இழுத்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். இவ்விடங்களில் வெப்போட்டம், காற்றோட்டம், இரத்த ஓட்டம் சீராக உள்ளது. நெஞ்சக பகுதியில் நம்முடைய கவனம் நெஞ்சக பகுதியில் உள்ள நுரையீரல், இதயம் மற்றும் நெஞ்சக உறுப்புகள் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தோள்பட்டை பகுதியில் நம்முடைய கவனம் கைகளில் கை மணிக்கட்டு, விரல்கள், நகங்கள் இவ்விடங்களில் கவனத்தை குவிக்கிறோம்.
ஆழ்ந்த மூச்சுள் இழுத்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். இவ்விடங்களில் வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. கழுத்து பகுதியில் நம்முடைய கவனம் தலைப்பகுதியில், தலை உச்சி பகுதியில், தலை பின்பகுதியில், வலப்பக்கம், இடப்பக்கம், முன்பக்கம், தலைப்பகுதி முழுவதும் நம்முடைய கவனத்தை பரவிடுகிறோம். மூளை பகுதியில், முதுகு தண்டு வடத்தில் ஆழ்ந்து சுவாசித்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். மூளை பகுதிக்கு காற்றை செலுத்துகிறோம். கவனம் தலைப்பகுதியில், கழுத்து பகுதியில், தோள்பட்டை பகுதியில், இரு கைகள் பகுதியில், நெஞ்சக பகுதியில், வயிற்று பகுதியில், இடுப்பு பகுதியில், இரு கால் தொடைகள் பகுதியில், முட்டி பகுதியில், கண்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம், கால் விரல்களில் உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் தளமாக இலக்கமாக இவ்வேளையில் நாம் உடல் ஆரோக்கியத்துடனும் உள்ள ஆரோக்கியத்துடனும் இருக்கிறோம். நம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒவ்வாத விஷயங்கள் அனைத்தும் சுவாசத்தின் வழியாக வெளியேறிவிடுகிறது. தூய்மையான மேன்மையான எண்ணங்கள் கொண்ட காற்று உள்ளே செல்கிறது. ஆழ்ந்த மூச்சு, நிதானமான மூச்சு. மெல்ல இடப்புறமாக புரண்டு மெதுவாக மேலே அமர்ந்து கொள்கிறோம். அமர்ந்து கொண்டு கைகள் ஆனந்த முத்திரையில் இருக்கட்டும், முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். வணக்க முத்திரை. இறையாற்றலை வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சி முறைகளை செய்து நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் மேன்மைப்படுத்திக் கொள்ள உறுதி எடுத்துக்கிறோம். எல்லோருக்கும் இந்த வாழ்வியல் முறை, இந்த கல்வி முறை சென்று சேர வேண்டும் என வேண்டிக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. எல்லாம் வல்ல இறைவனின் ஆசியினால் காலை வேளையிலே, அருமையான காலை பொழுதிலே ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள் சிறந்த உடல் இயக்க பயிற்சியினாலும் சிறந்த வாழ்வியல் பயிற்சியினாலும் அருமையான ஒரு கற்றறிவித்தலை எங்களுக்கு அளித்த ஐயா ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றியை இறைவனாக தெரிவித்துக் கொண்டு இந்த காலை நிகழ்விலே அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை போன்று எங்களுக்கு தினம் தினம் நல்ல கருத்துக்களையும் நல்ல பயிற்சிகளையும் அளித்து இறையருள் பெற வேண்டும் என்ற, இறையாற்றல் பெற வேண்டும் என்ற எல்லாம் வந்த இறைவனை வேண்டி நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். Sir, thank you, sir. Thank you. ஐயா, மிக்க நன்றி. அந்த கடுக்காய்ப்புடி தகவல் அருமையா இருந்தது. சுவாசத்தை கவனிக்கிற விஷயம் அற்புதமா இருந்துச்சுங்க. இன்னைக்கு அது உணர முடிஞ்சது. நல்லதுங்க. உணவு முறையில சொன்னது அந்த இஞ்சி, சுக்கு, கடுக்காய் அருமை. நல்லதுங்க. மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வணக்கம். வளமுடன். வணக்கம் ஐயா. மிகவும் பயிற்சி நன்றாக இருந்ததுங்க ஐயா. நல்லதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நல்லதும்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். உங்கள் பயிற்சி மிகவும் அற்புதமாக இருந்தது. ரொம்ப நன்றிகள் நன்றி. ஐயா, கோடான கோடி நன்றி. நல்லதுங்கம்மா. உங்களுக்கு நிறைய சொல்றது ஜூம் ஓபன் பண்ணப்ப ஒரு கொஞ்சம் திணறினார். திருக்குறள் குறளின் அதிகாரம் அதெல்லாம் கொஞ்சம் திணறினார். அதிகாரம்லாம் அவர் சொன்னாரு. நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அங்க தலைவருக்கு நன்றி. கண்ணப்பன் ஐயாவுக்கு நன்றி. நன்றி. ஞாபகம் போயிட்டு போயிட்டு போவேணா யாராவது என்ன சொல்றாங்க. யாராவது என்ன சொல்றாங்க. மீட்டிங் எண்ட் பண்ணிடுறேன் தலைவரே. நல்லதுங்க. ஓகே, பண்ணிடலாம்.